முத்துவோட பாட்டி ரோகிணிக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி குடுக்குறாங்க. அத கேட்ட ரோகிணி, அச்சச்சோ! என்னடா இது? அப்படின்ற மாரி ஆடி போய் நிக்கிறாங்க. திருமண நாள் விழாலாம் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, "நானும் வரும்போதெல்லாம் பார்க்கிறேன். அது என்ன மீனா மட்டும் தான் சமைக்கிறாங்க? மத்த 2 மருமகள்களும் ஏன் சமைக்கிறது இல்ல? மீனா மட்டும் தான் சமைக்கணுமா என்ன?" அப்படின்னு கேக்குறாங்க. அத கேட்ட ஸ்ருதி, "ஐயையோ! பாட்டி அப்படிலாம் இல்ல. நான் சமைச்சா நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு தான் நான் சமைக்கிறது இல்ல. எனக்கு சமையல பத்தி ஒண்ணுமே தெரியாது பாட்டி. அதனால தான் நான் சமைக்கல" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாட்டி ரோகிணிய பார்த்து, "ரோகிணி நீ என்ன சொல்லப் போற?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, "பாட்டி எனக்கு சமைக்க தெரியும். ஆனா" அப்படின்னு இழுக்குறாங்க. அதுக்கு பாட்டி, "என்ன இழுக்குற? சமைக்க தெரியும்ல. நாளைக்கு நீ தான் சமைக்கிற. நாளைக்கு நீ சமைச்சத தான் நாங்க எல்லாருமே சாப்பிட போறோம். அதனால ரெடியா இரு" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ரோகிணி, "அச்சச்சோ! என்னடா இது இப்படி ஆயிடுச்சே! இப்படியே போச்சுன்னா அடுத்து துணி துவைங்க, வீட்ட பெருக்குங்க, அந்த வேலைய பாரு, இந்த வேலைய பாரு அப்படின்னு லிஸ்ட் போட்டுட்டே இருப்பாங்க போலயே. விட்டா ஆயம்மா வேலைலாம் பார்க்க சொல்லுவாங்க போலயே அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க.